தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலே மாநாடு அப்படின்னு சொன்னாலே வந்து விஜய் அவர்கள் போட்ட மாநாடு ரொம்ப பெருசு. விஜயகாந்த் கூட அவ்வளோ கூட்டம் வரல, எம்ஜிஆர் கூட அவ்வளோ கூட்டம் வரல. அவ்வளோ கூட்டம் விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு வந்து முதல் மாநாட்டோட 2வது மாநாட்டுக்கு அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? விஜய் அவர்களுடைய மாநாட்டை முறியடிப்பாரா சீமான் அந்த கூட்டத்தை? எங்களோட நோக்கம் வந்து விஜய் அவர்கள் கூட போட்டி போடுறது கிடையாது. அவங்க கூட்டிட்டாரு, இவங்களோட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா நம்ம கூட்டிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து மக்கள், அதாவது நாங்கள் தேவை வச்சிட்டோமே மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு. நாங்கள் வந்து கோட்டகோ இல்லை கோழி பிரியாணியோ கூப்பிட்டு சேர்ல ஸ்நாக்ஸ் வச்சு இப்படிலாம் நாங்கள் கூப்பிடல. வாங்க, எங்களோட பேச்சுனால ஈர்க்கப்பட்டு மக்களே வராங்க. மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடுன்னா அப்போ நீங்கள் இவங்க எல்லாரும் விட தனியான என்ன மாற்றத்தை கொடுத்துட முடியும்னு கேட்குறாங்க. ஆட்சி மாற்றம் மட்டும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்சி மாற்றம்ங்கிறத விட நாங்கள் பண்ண போகிறது வந்து அடிப்படை அரசியல் மாற்றம்னு நாங்கள் சொல்லுவோம். அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து செய்யக்கூடிய கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி. ஏன்னா எங்களோட மாநாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மாநாடு, மலை மாநாடு, ஆடு மாடு மாநாடு, கடைசியாக சுற்றி வந்து மக்கள் நன்மைக்கு, தமிழக மக்களின் நன்மைக்கு, அவங்களோட மாற்றத்திற்கான மாநாடு வந்து. இந்த மாநாட்டில் வந்து ஆட்சி வகையறை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஐ மீன் தேர்தல் வாக்குறுதிகளா? தேர்தல் வாக்குறுதி நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆட்சி வகையறை. ஆட்சி வகையறைனா எங்களோட ஆட்சி. அதாவது நாங்கள் வச்சிருக்க அந்த டேர்ம் வந்து கனவு தமிழ்நாடு. எங்களோட தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். எங்கள் கூட்டம் வந்து கூட்டத்துக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போக கூட்டம்னா, இங்கே கூட ஒரு வீடியோ கூட வைரலாச்சு. ஒரு தாத்தா வந்து பார்க்க ரொம்ப எளிமையாக இருப்பார், ஆனால் பையில இருந்து 500 ரூபா எடுத்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து தன்னை மிஞ்சி கட்சி வளர்ச்சிக்காக இந்த கட்சி வந்து நாடு கண்டிப்பாக மாறும், தமிழ்நாடு கண்டிப்பாக மாறுங்கிற ஆசையில் வந்து நிறைய பேர் செயல்படுறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு பிரத்யேக வாக்காளர்கள் இருக்காங்க. தமிழ் தேசிய வாக்காளர்கள் வந்து தமிழ் தேசிய கொள்கை, கட்சியோட கொள்கையை தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க வந்து திருநங்கை, இவங்களுக்கு நாங்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டோம்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஓட் பேங்கை தான், ஓட்டர்ஸை தான் வந்து சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கார். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த சகோதரி ஏழனி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நாம் தமிழ் கட்சியினுடைய மாநாடு அதுதான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எல்லா கட்சியிலிருந்தும் வாங்க, இந்த கட்சியிலும் கிடையாது, தமிழர்களுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு அழைப்பு எடுத்திருக்கீங்க. இந்த மாநாட்டை நாம் தமிழ் கட்சி ஏன் முக்கியமானதாக பார்க்குறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதுக்கு முன்னாடி மாநாடு நான் எங்கே நடக்குதுன்னு சொல்லிடுறேன். திருச்சியில் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் அகில இந்திய வானொலி நிலையம் பக்கத்தில் வந்து மாநாடு வந்து நடக்க போகுது. நாங்கள் வந்து ஒரு 10 லட்சம் பேர் கிட்டக்க வந்து எய்ம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பேர் கண்டிப்பாக கூடுவாங்க. மாலை 3 மணியில் ஆரம்பித்து நைட் வந்து 9:30க்கு வந்து மாநாடு முடியும். கட்சியை சார்ந்த அனைவரும் இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்க போகிறாங்க. சார்ந்தவங்க மட்டும் கிடையாது, சப்போர்ட் பண்ணுறவங்க, ஆதரவு தரவங்க, தமிழ் தேசியவாதிகள், நீங்கள் சொன்ன மாதிரி பிற கட்சியினருமே வந்து நாங்கள் வந்து கூப்பிட்ருக்கோம். எதுனா மற்ற மாநாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேர்பட வந்து நடக்கிறது இல்லை. அதனால எங்கள் மாநாட்டை பார்த்து கற்றுக்கோங்க. இல்லை தாவேக்கா மாநாடு மாதிரி பெருசாக இருக்குமா? கண்டிப்பாக அதை விட பெருசாக இருக்கும். நாங்கள் 10 லட்சம் பேர் கூட்ட போகணும்னு நாங்கள் சொல்லிட்டோம்ல. இல்லை 2 லட்சம் சேர் வந்து நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். இப்போ நீங்கள் தாவேக்காலாம் பாருங்கள், சேர் போடுறதுக்கு இடம் இல்லாமல் போட்ட சேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடச்சி வச்சு, ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம், தப்பு சொல்ல முடியாது இல்லையா? 2வது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, மற்றவங்களாம் வந்து எங்களை பார்த்து கற்றுக்குங்க மாநாடு போடுறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு. எப்படி என்ன சொல்கிறீங்க? மற்றவங்களாம் மாநாடே போட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை மாநாடுலாம் என்னன்னு சொல்லிட்டு விளக்க போகிறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? இல்லை, நான் திமுக எங்களை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒரு நல்ல எண்ணம் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். எப்படி ஒரு மாநாட்டை வந்து, ஏன்னா இப்போது எங்கள் மாநாட்டில் வந்து இந்த கொடி நடுறது, இந்த ஸ்பீக்கர், இது எல்லாமே கட்சி உறுப்பினர்கள். நாங்கள் வந்து வாடகைக்கு வாங்க மாட்டோம். கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறவங்க இவங்க வந்து அவங்களா தானாக முன் வந்து நான் உங்களுக்கு தரேன், ஃப்ரீயாகவே பண்ணி தரேன்லாம் சொல்லுவாங்க. சில பேர் இந்த சேர் இதுக்கெலாம் வந்து வாடகை காசு கூட வாங்க மாட்டாங்க. இல்லை இப்போ இந்த பொருளுக்கு மட்டும் ஆட்கள் செலவு, மேன் பவருக்குமே காசு வாங்காமல் எல்லாமே கட்சியை பெரிய அளவில் பண முதலீடு பண்ணாமல் தான் நாங்கள். இப்போது டிவிக்கே வந்து மாநாடு நடத்துனாங்க, நிறைய பேர்லாம் லட்சக்கணக்கில் கூடினாங்க. ஆனால் விஜய்லாம் வந்து ஒரு முறை கூட வந்து எனக்கு மாநாட்டுக்கு நிதித்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் போடல. ஆனால் சீமானண்ணன் மட்டும் ஒவ்வொரு மாநாட்டுக்கு வந்து நிதித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வந்து வீடியோ போடுறாரு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? இப்போ இவங்கெல்லாம் இப்போ திமுகவோ இல்லை டிவிக்கேவோ யாருன்னா கேட்குறாங்களா? நீங்கள் மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? அவங்களோட பதில் என்ன? இதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, திகழ்நிதி இந்த கான்செப்டே வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவங்க அரசியல் கேமுக்காக மக்கள் மத்தியில் ஒரு தவறான இதை வந்து திணிக்கிறாங்க. ஆனால் திகழ்நிதி வந்து அடிப்படையில் வந்து நான் ஒரு கொள்கையை வச்சுருக்கேன், நான் ஒரு விஷயத்துக்கு செயல்படுறேன்,
அதுக்கு நீங்கள் நிதி அளிக்கணும். ஏன்னா நிதி என்ன நீங்கள் செயல்பட்டாலும் அதுக்கு வந்து நிதி தேவை. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் ஆதரவு தருவீங்க அப்படின்னா நீங்கள் நிதி தரலாம்ங்கிறது தான் திகழ்நிதி கான்செப்ட். நாங்கள் யார்கிட்ட போய் கழுத்தை பிடிச்சி காசு கொடு அப்படின்னு கேட்கறது இல்லை, யார்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கலை, மக்கள் வரி பணத்தில் வந்து கொள்ளையடிக்கலை. அதனால திமுக வைக்கிற விமர்சனத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. நான் திமுக இந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு திமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு வந்து நாங்கள் நினைக்கிறோம். தாவேக்கா தரப்புலேருந்து இந்த விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். என்னென்னா, நாளைக்கு விஜய் அவர்கள்ட்டே காசு தீர்ந்து போச்சு, ஃபுல்லாக காசு தீர்ந்து போச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து எனக்கு காசு கொடுங்க, மாநாடு காசு கொடுங்கன்னு கேட்டால் தாவேக்கா தொண்டர்கள் கொடுப்பாங்களா இல்லையா? இல்லை, இப்போ இந்த மனு விநியோகம் பண்ணுறாங்க இல்லையா தேர்தலை போட்டியிடுறதுக்கு, அதுக்கே வந்து 5000 ரூபாய் தனி தொகுதிக்கும் 10,000 ரூபாய் பொது தொகுதிக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதிலே பெரிய ஒரு லாபத்தை தான் டிவிக்கு பார்த்துட்டு இருக்கு. அதனால அவங்க இதை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துல தீருது அப்படின்னா கேட்டா தருவாங்களா இல்லையா தொண்டர்கள்? நாங்க தகதை மட்டும் நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க? நாங்க நீங்க ஒரு நாள் வந்து விஜய் அவர்கள் வந்து திகழ்நிதி கேட்காது வீடியோ போடுறாங்கன்னா நாங்க அதை விமர்சிக்கவே மாட்டோம். அதுல வந்து தப்பே இல்லை. உங்களோட கொள்கைக்காக உங்களோட அரசியல் கட்சியோட வளர்ச்சிக்காக நீங்க செயல்பட்டீங்கன்னா தப்பே இல்லை. நாங்கள் மட்டும் தான் திகழ்நிதி வாங்குவோமா? கம்யூனிஸ்ட் கட்சி வாங்குது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திகழ்நிதிக்காக வாங்கியிருக்காரு. இதெல்லாம் இது தப்பு இல்லையே. மக்கள் பணத்தை நீங்கள் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுறீங்களா? வரி பணத்தை யூஸ் பண்ணுறீங்களா? கொள்ளையடிக்கிறீங்களா? அதெல்லாம் இங்கே யாருமே கேட்கறது இல்லை. சீமான் கார் வச்சுருக்காரு, சீமான் வீடு வச்சுருக்காரு, அவர் வாடகை வீட்டில் இருக்காரு. இதை வந்து என்னடா சீமானவர்கள்ட்ட வந்து நோட் பண்ணி அந்த சின்ன சின்ன இதை தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க தவிர கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறவங்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை மக்கள். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னா 2026 எல்லாருமே ஒரு மாற்றம் வரணும். திமுக தன் ஆட்சி தொடரணும்னு நினைப்பாங்க, டிவிக்கே நாங்கள் ஆட்சி வரணும்னு நினைப்பாங்க, அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வரணும். எல்லாமே மாற்றம் தானே. அதில் உங்களது மட்டும் என்ன வந்து மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடுன்னா, அப்போ நீங்கள் இவங்க எல்லாரும் விட தனியான என்ன மாற்றத்தை கொடுத்துட முடியும்னு கேட்குறாங்க. ஆட்சி மாற்றம் மட்டும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஆட்சி மாற்றம்ங்கிறதோட நாங்கள் பண்ண போகிறது வந்து அடிப்படை அரசியல் மாற்றம்னு நாங்கள் சொல்லுவோம். சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து செய்யக்கூடிய கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி. ஏன்னா எங்களோட மாநாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மாநாடு, மலை மாநாடு, ஆடு மாடு மாநாடு, நீர் மாநாடு, இப்படிலாம் நாங்கள் மாநாடு நடத்தி இப்போ கடைசியாக இது எல்லாமே வந்து உலகத்துக்கு, வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இது வந்து உலக நன்மைக்கு, கடைசியாக சுற்றி வந்து மக்கள் நன்மைக்கு, தமிழக மக்களின் நன்மைக்கு, அவங்களோட மாற்றத்திற்கான மாநாடு வந்து நாங்கள் நடத்த போகிறோம். இப்போ இது ஏன் வந்து மாற்றத்திற்காக அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்க, வரும்போது நாங்கள் வந்து ஊழலை ஒழிப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு கூட்டணிக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்ன வரைக்கும் நாங்கள் தனிக்கட்ட ராஜா அப்படின்னு நாங்கள் இருக்கோம்ல, எங்களோட நிலைப்பாட்டை என்றைக்குமே மாற்றலை. அதனால தான் நாங்கள் மாற்றத்திற்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை ரொம்ப வலிமையாக சொல்கிறோம். நாங்கள் வந்தாலும் என்னென்ன, இப்போ மற்ற கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் இலவசம் தருவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் சீமான் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஆட்சி வகையறைன்னு வச்சுருக்காரு. அதில் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணுவாங்க, அந்தந்த காலத்துக்கு ஏற்ப என்ன மாற்றணுங்கிறதுல வந்து ரீடிஃபைன் பண்ணி வெளியிடுவார். அதே மாதிரி இந்த மாநாட்டில் வந்து ஆட்சி வகையறை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஐ மீன் தேர்தல் வாக்குறுதிகளா? தேர்தல் வாக்குறுதி நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆட்சி வகையறைனா எங்களோட ஆட்சி. அதாவது நாங்கள் வச்சிருக்க அந்த டேர்ம் வந்து கனவு தமிழ்நாடு. எங்களோட தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி காவலர்களுக்கெல்லாம் வந்து லீவு கொடுப்போம், காவலர்களை சுற்றுலா அனுப்புவோம், அந்த மாதிரி ஒரு மாற்று வைக்கிறீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பிரச்சனை என்ன, அதுக்கான தீர்வு நாங்கள் என்ன தரோம். வெறும் நாங்கள் வந்தால் ஊழல் ஒழிப்போம்னு சொல்ல மாட்டோம்னா, எப்படி ஊழல் ஒழிப்போம் அப்படிங்கிற ஆட்சி வகையறையை வந்து நாங்கள் தகப்போம். அது வந்து அதனால தான் அவர் எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுறாரு, வாங்க வந்து பாருங்க எங்ககிட்ட இருக்க திட்டங்களை பாருங்க அப்படின்னு. இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க 10 லட்சம் பேர் கிட்ட தெருவாங்க சொல்லிட்டு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலே மாநாடு அப்படின்னு சொன்னாலே வந்து விஜய் அவர்கள் போட்ட மாநாடு ரொம்ப பெருசு. விஜயகாந்த் கூட அவ்வளோ கூட்டம் வரல, எம்ஜிஆர் கூட அவ்வளோ கூட்டம் வரல. அவ்வளோ கூட்டம் விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு வந்து முதல் மாநாட்டோட 2வது மாநாட்டுக்கு அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? விஜய் அவர்களுடைய மாநாட்டை முறியடிப்பாரா சீமான் அந்த கூட்டத்தை? எங்களோட நோக்கம் வந்து விஜய் அவர்கள் கூட போட்டி போடுறது கிடையாது. அவர் கூட்டிட்டாரு, இவங்களோட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா நம்ம கூட்டிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து மக்கள், அதாவது நாங்கள் தேவை வச்சிட்டோமே மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு எப்படி நாங்கள் மாற்ற போகிறோம், இதுக்காக நாங்கள் வந்து பேச போகிறோம். அப்போ அதுக்கு வந்து கூட்டத்துக்கு ஆள் தேவை. கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லாரும் வாங்க, ஆதரவு தகை எல்லாரும் வாங்க, மக்கள் வாங்க அப்படின்னு நாங்கள் கூப்பிட்றோம். மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து குவாட்டரோ இல்லை கோழி பிரியாணியோ கூப்பிட்டு
சேர்ல ஸ்நாக்ஸ் வச்சு இப்படிலாம் நாங்க கூப்பிடல. வாங்க, எங்களோட பேச்சுனால ஈர்க்கப்பட்டு மக்களே வராங்க. உங்க மாநாட்டுல மக்களுக்கு வந்து இந்த சாப்பாடு தரது, ஸ்நாக்ஸ் எல்லாம் தர மாட்டீங்களா? அப்போ அது மட்டும் நாங்க தரதில்லை இல்ல, வரவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம், அது தப்பில்லை. ஆனா இப்படி அதுக்காக மட்டும் கூப்பிட்டு மக்களை வந்து இன்னைக்கு வண்டியில ஏத்தி 200 ரூபா கொடுத்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய. சரி, உங்க மாநாட்டுக்கு இப்ப சாட்டை கூட பேசும்பொழுது நான் மட்டுமே 50 பஸ் வைக்க போறேன் என் வருமானத்துல இருந்து அப்படின்னு மாதிரி சொன்னார் இல்லையா? அப்போ உங்களுக்கெல்லாம் ஆட்கள் எங்க வருவாங்க? இப்போ 50 பஸ்ஸோ 100 பஸ்ஸோ 10 பஸ்ஸோ ஒரு ஆள் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கெல்லாம் எப்படி ஆட்களை கூட்டு வருவீங்க? பணம் கொடுத்தானே கூட்டு வருவீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கூட சும்மா வந்துடுவாங்களான்னு கேட்குறாங்க. இல்ல அது வந்து திகழ்றதுக்காக வந்து வாகனங்களை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. சில பேருக்கு வந்து மாநாட்டுக்கு வர்றதுக்கான பொருளாதாரம் இருக்காது, அவங்களுக்கு வந்து கட்சி சார்ந்து வாங்க அப்படின்னு ஒரு வேன் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க பணம் கொடுக்கறது இல்லை? நாங்க பணம் கொடுக்கறது இல்லை. எங்க கூட்டம் வந்து கூட்டத்துக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போக கூட்டம் தான். இங்க கூட ஒரு வீடியோ கூட வைரலாச்சல். ஒரு தாத்தா வந்து பார்க்க ரொம்ப எளிமையா இருப்பாரு, ஆனா அவர் பையில இருந்து 500 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து தன்னை மிஞ்சி கட்சி வளர்ச்சிக்காக இந்த கட்சி வந்து நாடு கண்டிப்பா மாறும், தமிழ்நாடு கண்டிப்பா மாறுங்கிற ஆசையில வந்து நிறைய பேர் செயல்படுறாங்க. நாங்க வந்து காசு கொடுத்துட்டு போக கட்சி. இப்போ மேடைகளை வந்து 234 வேட்பாளர்கள் ஒரே அடியா வந்து அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது வந்து சும்மா ஒரு பிரம்மாண்டத்திற்காக, ஒரு பேருக்காக இந்த நிகழ்வான்னு கேட்குறாங்க. இல்ல கிடையாது. அப்போ வேற எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு. இப்போ சும்மா ஏதாவது விமர்சனங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிற விமர்சனம். இப்போ 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அரசியலில் சமமாக வந்து கொடுக்கக்கூடியது நல்ல விஷயம் தான். நீங்கள் திருநங்கைகளுக்குமே வந்து கொடுத்துருக்கீங்க, அதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம்தான். ஆனால் இவ்வளோ கொடுத்தோம் வெற்றியாக பெற போகிறாங்க, சும்மா தான் இருக்க போகிறாங்க. சும்மா இருக்கிறவங்க எப்படி என்ன பண்ணாங்க? இந்த திமுகவுடைய தமிழன் பிரசன்னா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர் பேசியிருப்பாரு. வெறும் கையை வச்சுருக்கோம் எப்படி வேணா ஆட்டலாம், அதாவது கையில் வந்து வெறும் கரண்டியை வச்சுருக்கோம் எப்படி வேணா ஆட்டலாம், அந்த கரண்டியில் சோறோ குழம்பு வச்சுருக்கோம் பார்த்து பக்குவமாக ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் ஜெயிக்க போகிற திமுக அதிமுக போன்ற கட்சிகளை இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. இந்த பொது தொகுதியில் வந்து தலித்தில் நிற்க வைக்கிறதோ இல்லை ஆண்கள் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறதோ பண்ணுறது கிடையாது. எல்லாரும் அந்தந்த சாதி, அந்த ஓட்டினுடைய பேங்க்கு, யார் ஜெயிப்பாங்க ஏதாவது கருதி கொண்டு வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஜெயிக்க முடியுன்றது தான் கான்செப்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் வந்து இந்த 117 ஆண்கள் 117 பெண்கள், இப்போ திருநங்கைக்கு வாய்ப்பு, பொது தொகுதி படி சமுத்திரம் நிற்க வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறதுமே வந்து கடைசியில் பயன் தரலன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன் அதை பார்க்குறீங்க? அதுதான் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பயன் தரதுக்காக அரசியல் பண்ணலை, வெற்றிக்காக நாங்கள் அரசியல் பண்ணலை. வெற்றிக்காக அரசியல் பண்ணுறவங்க இந்த இந்த சிம்டம்ஸ் தான் தெரியும், இப்படி தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் வந்து உங்கள் கட்சியில் பெண்களே இல்லையா? திமுகவில் பெண்கள் இல்லையா? 117 பெண்கள் கூட அவங்க கட்சியில் இல்லை. அதில் யார் மக்களுக்கு நல்லது செய்வாங்க? நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்வங்களை பார்த்து நிறுத்த மாட்டீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் வந்து அதில் உங்கள் லாபத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்களும் வேட்பாளரையும் நீங்கள் வந்து நிறுத்தலாம்ல. அப்பயே நீங்கள் வந்து நிறுத்த மாட்டீங்க. 117 பெண்கள் இல்லாத கட்சியா அதிமுக? இவங்களுக்கு அடிப்படையில் பெண்கள்லாம் வந்து ஓட்டர்ஸாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பெண்கள் எண்ணிக்கை தான் வந்து தமிழ்நாட்டில் அதிகம். சென்னையினுடைய மேயராகவே ஒரு பெண் வச்சிருக்காங்க திமுக, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அது வந்து பெயருக்கு தானே வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த விமர்சனங்கள் இதைத்தான் வந்து திமுக பண்ணுமே தவிர, யாராவது ஒரு நல்லது செஞ்சா அவங்கள எதிர்த்து ஒரு விமர்சனம் செய்யுமே தவிர தன் கட்சிக்குள்ள இருக்க குறைபாடுகள் நம்ம என்ன மாற்றத்துக்காக பண்ணலாம் அப்படிங்கறத வந்து திமுகவினர் வந்து பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒரு திருநங்கையுமே வந்து வெள்ளிவாக்க தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க, ரோஷின்னு நினைக்கிறாங்க பேர், நிற்க வைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் நிற்க வச்சது கிடையாது ஒரு திருநங்கையை வந்து வேட்பாளரா. அப்போ இதுவுமே ஒரு அடையாள அரசியல் தானா, இல்லை உள்ளபடியே திருநங்கை சமுதாயத்தை வந்து நிற்க வைப்பதற்கான நோக்கம் என்ன? இப்போ நீங்கள் திருநங்கை சமுதாயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் போதே சில விஷயங்கள் ஞாபகம். ரோட்டில் அவங்க காசு வாங்குறதோ இல்லை தவறான தொழிலுக்கு போகிறது, இப்படிதான். அப்போ இப்படியே வந்து அந்த சமூகம் இருந்தால் நல்லா இருக்காது. அவங்க படித்து வராங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க, ஜட்ஜாக கூட இருக்காங்க. அவங்களுக்கு பிரதிநிதித்துவம், ஆட்சி அதிகாரம் கொடுக்கணும்ல. ஆட்சி அதிகாரத்துலேயும் ஒரு திருநங்கை உட்காரலாம் அப்படிங்கிறத வந்து நாம் தமிழர் கட்சி காட்டுது. அதுக்காக தான் நாங்கள் நிறுத்தியிருக்கோம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு பிரத்யேக வாக்காளர்கள் இருக்காங்க. தமிழ் தேசிய வாக்காளர்கள் வந்து தமிழ் தேசிய கொள்கை கட்சியோட கொள்கையை தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க வந்து திருநங்கை இவங்களுக்கு நாங்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டோம்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஓட் பேங்கை தான், ஓட்டர்ஸை தான் வந்து சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்காரு. இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன ஏற்கனவே 36 லட்சம் ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, உங்கள் மாநாட்டுக்கே 10 லட்சம் பேர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. சரி, அதெல்லாம் தவறு. 36 லட்சம் ஓட்டு போகிறவங்க 10 லட்சம் பேர் எதிர்பார்க்குறதுன்னு தவறு கிடையாது.
ஆனால் இப்போ 26 போன முறை வந்து காம்படிஷன் யாரும் இல்லை. ஐ மீன் திராவிட கட்சிகளுக்கு எதிராக யாரும் இல்லை. இன்னைக்கு டிவிக்கேன்னு ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க. ஆல்ரெடி எல்லா யங்ஸ்டர்ஸுமே அங்கே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டாவுமே இது அதிகமாக வராது, கூட்டமாகவும் அதிகமாக வராது. இந்த 2026 தேர்தலோட நாம் தமிழ் கட்சியினுடைய அத்தியாயமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களுக்குலாம் உங்க பதில் என்ன? இப்படிதான் வருஷம் சொன்னாங்க. 1% ஓட் பேங்க் இருந்தப்பையும் இப்படிதான் சொன்னாங்க. சொல்லிட்டே தான் இருப்பாங்க, நாங்க வளர்ந்துட்டே தான் இருப்போம், இதுதான் எங்களோட. அதான் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு, நான் வெற்றி பெறதுக்காக வரல, மாற்றத்திற்காக வந்திருக்கேன் அப்படின்னு. விஜய் அவர்களுக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, எந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை வந்து விஜய் அவர்கள் வந்து உருவாக்குறாங்க, அந்த கட்சி எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் குரூப் பார்க்கல. எப்படி விசில் அடிச்சு ஃபுல்லா சின்னத்தெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்களே, அதுவே ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் இல்லையா? பொதுமக்கள் நிறைய பொதுமக்களே தொந்தரவா இருக்கு அப்படின்னு வீடியோ போடுறாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க, ஆமா, அவங்க வீட்டு பக்கத்துல கூட மனு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்களை தொந்தரவு பண்ற நீங்க எப்படி மக்களுக்கு வந்து நல்லது செய்வீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்க வந்து முன்வைக்கிறோம். அதனால யாருக்கு அதிகமாக கூட்டம் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. கூட்டம் முக்கியம் இல்லை, கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு புதிய ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பை வந்து நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அடிப்படையில் காசு வாங்காமல், ஓட்டு காசு வாங்காமல், மாநாட்டுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போக ஒரு அமைப்பை தான் வந்து நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி மலைகளின் மாநாடு, காடுகளின் மாநாடு, தண்ணீருக்கான மாநாடு, இந்த மாநாடுலாம் தமிழ்நாட்டில் யாரும் போட்டதில்லை. இவர் தான் போடுறாரு, சீமானண்ணன் தான் போடுறது, நாம் தமிழ் கட்சி தான் போடுறாங்க. இதுலெல்லாம் வந்து பெரிய அளவிலான ஓட்டு நமக்கு வராது. இப்போ அந்த போட்ட மாநாடு அதெல்லாம் வந்து ஓட்டுக்கானது கிடையாதான்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், உங்களுக்கு ஓட்டுக்கானதா கிடையாதா? ஓட்டுக்கானது கிடையாது, அது வந்து உலகத்துக்காக. அதான் சொன்னார்ல, இயற்கைக்காக. இப்போ ஆடு மாடு முன்னாடி நின்று பேசுறீங்க இல்லையா, அதுக்கு என்ன ஓட்டா? இப்போ ஆடு மாடுகளை மாடு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோனார் சமுதாய மக்களுடைய வாக்குகளுக்காக தான் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை வருது இல்லையா? எப்படி பார்க்குறீங்க அதை? எல்லாத்துலேயும் ஒரு சாதியை இழுத்து அவங்க வந்து சாதி அடையாளத்தை பூசணும் அப்படிங்கிற முயற்சியில தான் வந்து இவங்க செயல்படுறாங்க தவிர்த்து எதுக்காக அந்த செயல்பாட்டை அவர் முன்வைக்கிறாங்கிறத பார்க்கறது இல்லை. அவர் வந்து ஆடு மாடுக்கு வந்து ஆடு மாடு முன்னாடி வந்து பேசுறாரு, அதுக்கு என்ன ஓட்டா இருக்கு அப்படின்னு கேட்காங்க. அது வந்து அவருக்கு தெரியாது, அவங்க முன்னாடி பேசினா அவங்க என்ன ஓட் போடும். அதுக்கு பதிலாக வேற மக்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஊர்ல கூப்பிட்டு நின்று பேசினா யாராவது ஒரு 2-3 பேராவது ஓட்டா கன்வெர்ட் ஆவாங்கல்ல. அப்போ புகழ் செலவு பண்ணி இப்படி நடத்துக்காருன்னா எந்த மாதிரியான அரசியல் அவர் முன்வைக்கிறாருங்கிறத பார்க்கணும். பணம் ஏறினா உடனே அந்த கூலத்தொழில ஆதரிக்கிறாரு, ஏதாவது வந்து சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து எங்களுக்கு வளர்ச்சி தான். நீங்க சொல்ல நிறைவாக கேட்கக்கூடியது, இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டின் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்கு வரும்னு நீங்க நம்புவீங்க. இந்த 2026 தேர்தலில் உங்களுக்கு வாக்குகள் கூட வாய்ப்பு இருக்கா இல்லை குறையுமா? கண்டிப்பா எங்களுக்கு வந்து வருஷம் எல்லா தேர்தல்லையுமே வந்து வாக்கு வங்கி வந்து விஜயை விட 1% அதிகமாக எடுத்துருவீங்களா? நீங்க ஏன் விஜய் கூடயே எங்களை போட்டி நீங்க தானே மாற்றம், 2 பேர் தான் மாற்றம் வந்திருக்காங்க இல்லையா? அதனால தான் கேட்குறோம். நாங்க வந்து மக்களுக்காக வந்திருக்கோம். நாங்க விஜய் அவர்கள் கூட போட்டி போட்டு உன்னோட நான் ஒரு ஓட்டு அதிகமா வாங்கி காட்டுறேன் அதுக்காக நாங்க வரல. நாங்க வைக்கிறது விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மேல, அவர் பாலிசி மேல, அவர் பொலிட்டிக்கல் குரூப் மேலதான் விமர்சனங்கள் வைக்கிறோம் தவிர அவரை எதிர்த்து நாங்க அரசியலுக்கு வரல. நாங்க வந்தது திமுகவை எதிர்த்து தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம். எங்களோட வாக்கு வங்கி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த தடவை சட்டமன்றத்துல நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். கண்டிப்பா என்ன நாங்க பண்ண போகிறோம், எங்களோட தேர்தல் அரசியல் எப்படி இருக்கும், அடுத்த என்னென்ன கேம்பெயின்ஸ்லாம் பண்ண போகிறோம், ஆட்சி வகையறை, இது எல்லாத்த பற்றி சீமான் அவர்கள் மாநாட்டில் பேச போகிறாரு. இதை தாண்டி முக்கியமாக ஒரு அறிக்கை வந்து சீமான் அவர்கள் இந்த மாநாட்டில் சொல்ல போகிறாரு. அது வந்து நான் ரிவீல் பண்ணல, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக எல்லாருக்குமே இருக்கும். நிறையா பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக அது இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.